வணக்கம் நண்பர்களே. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகாரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இல்லாட்டினாலும் கூட அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2 சீட்டுக்காக அறிவாலயத்துல போயிட்டு தவந்துக்கு முடிகிறாங்க. 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு போட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சத்துல இருந்து தானாப்படியா ஆட்டி எங்கிட்டு பார்த்தாலும் சரியான விமர்சனம். இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா மதுவை விற்கிறதே கூட்டணியில இருக்கிற திமுக கட்சிக்காரன் தான். அவங்க கூடவே கூட்டணி வச்சுக்கிட்டு மதுவை ஒழிக்க போறோம்னு அண்ணன் வரணும் உருட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இதே திமுக ஆட்சியில திமுகவோட அமைச்சர் ஒருத்தர் ஒரு பிரஸ் மீட்டே கொடுக்குறாரு. ஒரு கோட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் முழுசா குடிக்க முடியாம இன்னொருத்தருக்காக ரொம்ப நேரம் காத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை ஆராய்ச்சி பண்ணி வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்து இப்பொழுது இருக்கிற அளவு என்பது ஒரு 180 ml தான் இருப்பதிலேயே குறைவான அளவு. இந்த 150 ml ஒருத்தர் வாங்கி அவர் முழுமையாக அதை பயன்படுத்தி விட முடியாது. அவர் அதற்காக வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறார். இதை ஸ்டேட் மூரா எல்லாமே நாங்கள் ஒரு சர்வே பண்ணோம் துறையுடைய சார்பாக. ஒரு 40% பேர் இதற்காக வேறொருவருக்காக காத்திருக்கிறார்கள். அவர் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அங்கே கடையிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது. எனவே இதையெல்லாம் பார்த்து பக்கத்து மாநிலத்தில் என்னென்ன செய்கிறார்கள் எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த 90 ml ஒரு பாக்கெட் போட்டு விட்டால் இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான ஆய்வும் இப்பொழுது நடந்திருக்கிறது. அதன் மேலும் ஒரு முடிவு எடுக்கிறது. அதாவது மக்கள் பிரச்சனை எதுக்குமே ஆராய்ச்சி பண்ணல. சாராயம் குடிக்கிறது எப்படி குடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி. சரக்கு குடிக்கிறதுல மக்களுக்கு சிரமமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது நம்ம திமுக. பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த திமுக கூட சேர்ந்து கூட்டணி வச்சிருக்க நம்ம திருமாவளவன் அண்ணன் தான் இப்ப மது ஒழிப்பு மாநாடே போடுறாரு. எப்படிப்பட்ட கூட்டணின்னு பாத்துக்கிறீங்க. திமுக கூட கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலும் சந்திச்சாச்சு, எம்பி தேர்தலும் சந்திச்சாச்சு. ஏன் ஒரு தடவை கூட அப்ப மது விலக்கு பத்தி அவங்க கூட ஒரு கோரிக்கை வைக்கவே கிடையாது? ஏன் அப்ப மக்கள் மீது உங்களுக்கு அக்கறையே கிடையாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த 2 சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. 2 சீட்டுக்கு வேற 1 சீட்டு கூட தர முடியாது போலாக்குறாங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கிறாண்டே. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். எளிய மக்களுக்கும் அதிகாரம்ங்கிறாருல. 2 நாளைக்கு முன்னாடி கொடி ஊனர் முதன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஒரு கொடி ஒன்று ஊன்றாங்க. அண்ணன் திருமாவளவன் அதை ஏற்றி வைக்கிறார். 20 அடி கொடி கம்பம். இன்னைக்கு அதை கொஞ்சம் பெருசுபடுத்தி 100 அடி கொடி கம்பம் ஏத்தணும்னு சொல்லி கொடி ஊன தயாராகிறாங்க. காவல்துறை போய் அதை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு கொடி கம்பம் கூட விடுதலை சிறுத்தைகளால இன்னைக்கு வரைக்கும் ஊன முடியல. அதான் நிலைமை. நல்லா பேசுவாரு. கடைசி பார்த்தா 2 சீட்டு கொடுப்பா. திமுக ஐக்கியம். திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா? அதற்கு திமுக தரப்பில் சொன்ன பதில், அந்த பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணியில் சேர வேண்டும், ஓட்டு கேட்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். இவை எல்லாம் செய்வதற்கு கூட்டணி கட்சிகள் வேண்டும். தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் அவர்கள் மட்டும்தான். அப்புறம் எதுக்கு திமுக கூட நீங்க இருக்கீங்க? எப்போ காரியத்தை விட்டு வெளியில வர வேண்டியதானே? ஜனங்களை போய் பாரு, நீ என்ன செய்யணும் என்பதை ஜனங்கள் உமக்கு சொல்லி தருவார்கள். நான் இந்த மாநாடு நடத்த வேண்டும் என்று எனக்கு சொல்லி தந்தது பாதிக்கப்பட்ட மக்கள். நல்லா இருக்க. வேற எந்த நோக்கமும் கிடையாது. எனக்கு வேற எந்த கால்குலேஷனும் கிடையாது. நான் பரீட்சை நேரத்தில் படிக்கிற மாணவன் மாதிரி எலெக்ஷன் நேரத்துல தான் எலெக்ஷன் பத்தியே சிந்திப்பேன். பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களுக்கு சொல்லிருக்கு மாநாடு நடத்துறீங்க, சரி ஓகே ஒத்துக்கலாம். கூட்டணி திமுக கூட வைக்கணும்னு எந்த மக்கள் சொன்னாங்க? சாராயம் வைக்கிறது திமுக தான். அப்ப அந்த சாராயம் வைக்கிறது திமுக கூட போய் கூட்டணி வைங்கன்னு சொல்லி உங்க மக்களே சொன்னாங்களா? நான் பரீட்சை நேரத்தில் படிக்கிற மாணவன் மாதிரி எலெக்ஷன் நேரத்துல தான் எலெக்ஷன் பத்தியே சிந்திப்பேன். எனக்கு மத்தவங்க மாதிரி 5 வயசுலும் தொடர்ந்து எலெக்ஷன் கணக்கெல்லாம் போட தெரியாது.
இப்போ அண்ணன் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் நேரத்துல நாங்கள் வந்து கூட்டணி பத்தி பேசிக்கிருவோம் அப்படின்னா, மற்ற நேரத்துலலாம் அந்த கட்சிகள் செய்யற அயோக்கியத்தனங்களை அண்ணன் தோலுரிக்கிறாருங்கிறது சரி. ஆனா தேர்தல் நேரத்துல அவங்க கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னா, அப்போ அது வந்து யாரை ஏமாத்துற வேலை, மக்களை ஏமாத்துற வேலை தானே அது. ஒன்னா போய் திருடுவான், திருடுனதுக்கு அப்புறமா நான் போலீஸா மாறிக்கிறேன், நீ திருடனா மாறிக்க அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? அண்ணன் பார்த்தா அதை வந்து ஒரு கொஞ்சம் பெருமையா பேசிக்கிருக்காரு. ஊரை ஒழிக்க வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிற போது ஊரை ஒழிப்பதற்கும் மதுவை ஒழிப்பதற்கும் கட்டாயமாக திமுகவால் முடியாது, அதிமுகவால் முடியாது. திமுகவாலையும் மதுவை ஒழிக்க முடியாதான், அதிமுகவாலையும் மதுவை ஒழிக்க முடியாதான். இது வந்து தேர்தலுக்கும் முன்னாடி, அதாவது 2016 பேசியிருக்காரு. அண்ணன் திருமாவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்துறாரு. நடத்தட்டும், நல்ல விஷயம், நம்ம வந்து அதுக்கு முழு ஆதரவு கொடுப்போம், ஓகே. ஆனா அதே நேரத்துல வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல் அப்போ இதே மது விற்கிற திமுக கூடவும் சரி, இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தபோது மது வித்து பலரை கொன்ற அதிமுக கூடவும் சரி, இனிமேல் நாங்கள் கூட்டணி ஒருபோதும் சேர மாட்டோம் சொல்லக்கூடிய தைரியம் அண்ணன் திருமாவர்களுக்கு இருக்கா? இல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க இதை பத்தி பேசுறீங்க? அப்படின்னா இது யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துறீங்க? உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை நீங்க ஏமாத்தக்கூடிய சூழல் தானே நீங்க வச்சிருக்கீங்க. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோல விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.